ஹாய் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராஜ்குமார் அவர்களுக்காக தான் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது நிறைய பூக்கள் வருது கட்டிங் பண்ண விட்டதுக்கப்புறம். ஆனால் வரக்கூடிய பூக்களை என்னால் பெருசாக்கவே முடியல ப்ரோ, என்ன தான் செய்கிறது ப்ரோ, இதை பெருசாகணுன்னா நம்ம என்னென்ன மருந்துகள் அடிக்கணும், என்ன செஞ்சால் பெருசாகும் பூக்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த பிரச்சனை மேக்சிமம் குண்டுமல்லி செடியில் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் கண்டிப்பாக வரும். எல்லா மாதங்களிலும் கண்டிப்பாக வராது. எந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயில் சீசனில் வரவே வராது. இனி இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்கிறது எப்படி? நம்ம மருந்து அடிக்கலாமா அல்லது ஏதாவது அடி உரங்கள் கொடுத்தா நம்ம இந்த செடியை பூக்களை ரொம்ப பெருசு பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நிறைய செடிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணி விட்டது உடனே நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்கும். துளிர்களும் அதே போல் நிறைய துளிர்களும் பூக்களும் அதே போல் நிறைய வரும். ஸோ அந்த சின்ன சின்ன மொட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி ஆனால் கூட இந்த சின்னதாகவே இருக்கும். மொட்டுகள் ரொம்ப குட்டி குட்டியாக நார்மலாக மொட்டுக்கள் மாதிரியே இருக்கும். பூக்கள் பெருசாகவே ஆகாது. ஸோ இதுக்கான தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான். நீங்கள் அதிகப்படியாக ஸ்ப்ரே அடிக்கணும்னு நான் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. மேக்ஸிமம் ஒரு சில உரங்கள் மட்டும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தினா மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு போதுமானது. செடிகளினுடைய பூக்கள் ரொம்ப பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறையவே இருக்குல்ல, கண்டிப்பாக பெருசாகும். ஸோ என்ன தான் ப்ரோ செய்கிறது அப்படின்னா, நீங்கள் செடியினுடைய முதல்ல பூக்களை நார்மலாக துளிர் எடுத்து மொட்டு வர ஸ்டேஜில், ஆரம்ப ஸ்டேஜில் முதல்ல இந்த புழுக்களுக்கு, அதாவது ஒரு சில ஊசியாக அதே போல் பூ அழுகலுக்கு ஒரு மருந்துகள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பூ அழுகல் வந்துருச்சுனாவே உங்களுக்கு பூ ஈல்டும் குறைஞ்சிரும். சப்போஸ் உங்களுடைய பூக்கள் ரொம்ப அடர்த்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. ஸோ இருக்கக்கூடிய பூக்கள் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அதனால் மெயினாக இந்த பூ அழுகல் வராத தடுக்கிறதுக்கு ஒரு மருந்துகளை நீங்கள் முன்னாடியே ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். அது என்ன மருந்து அப்படின்னா அலிகா அப்படின்னு இருக்கும். ஜெல் மாதிரி இருக்கும். அந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஜெல் மாதிரி இருக்கும். அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பூ அழுகல் நோய் இந்த கருப்பாகிற ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ அடுத்த கட்டம் நம்ம இப்போ ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஃப்ளவரை நம்ம பெருசாகணும். ஏன்னா அந்த ஃப்ளவர் எல்லாமே குட்டி குட்டியாக நார்மலாக இருக்கிற மாதிரி. மேக்ஸிமம் இப்போ 40 டேஸ்க்குள்ள நம்மளுக்கு ஃப்ளவர் வருது அப்படின்னா ஒரு 35 டேஸில் வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அந்த 35 டேஸில் இந்த பொட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் கலப்புரங்கள் வைக்கும்போது தாராளமாக அதிலே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தனியாகவே வாங்கிக்கோங்க. பொட்டாஸ் ஆரம்ப நிலையில் நம்ம பார்த்தீங்கன்னா நெல் பயிருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம நல்ல நெல் நம்ம நல்ல கதிர்கள் நல்ல மேலே வரணும் அப்படின்றதுக்காக பொட்டாஸ் நம்ம பயன்படுத்துவோம். அதே சேம் மெத்தடு தான் செடிகளுக்கு நல்ல பூக்கள் நல்ல பெருசாக வரணும் அப்படின்றதுக்காக அந்த பொட்டாசினுடைய வேர்பகுதியில் பொட்டாசு வாங்கி நீங்கள் ரொம்ப அதிகமாக வாங்கணும்லாம் அவசியம். ஒரு 5000 செடி வாங்கியிருக்க முடியும்னா 20 கிலோ பொட்டாசு இருந்தால் போதும். சும்மா லைட்டாக நீங்கள் அந்த பூக்கள் நல்லா பெருசாகணும் அப்படின்றதுக்காக அந்த பூ வரக்கூடிய ஸ்டேஜுகளில் ஆரம்ப கட்டத்தில் நம்ம இப்போ 1 கிலோ பூ இருக்குதுன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த உரங்களை பயன்படுத்தணும். இந்த உரங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக வர ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் இந்த 7 மணிக்கெல்லாமே நீங்கள் பூ வறுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பெரிய பூக்களாக கண்டிப்பாக வரும். முடிந்தால் இது கூட உங்களால் முடியும் அப்படின்னா அந்த கடலக்கொட்டை புண்ணாக்கு கரைசல் அல்லது மாவு மாதிரி அரைச்சி கொஞ்சம் இந்த பொட்டாஸ் கூட சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களால் தர முடியும். ஸோ அதனால் மெயினாக நான் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த பொட்டாஸும் கடலக்கொட்டை புண்ணாக்கும் ரெண்டும் சேர்த்து தான் எப்பயும் நான் மிக்ஸ் பண்ணி தான் செடிகளுக்கு நான் தந்துட்டு வரேன். ஸோ அதே போல் பூக்களும் எனக்கு ரொம்ப அதிகப்படியான ஈல்டும் கொடுக்குது. அதே போல் பூக்கள் எந்த விதமான ஃபெயிலியரும் எனக்கு ஆகிறதில்லை. மேக்ஸிமம் என்னோடய ஐடியாலாம் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, மெயினாக முதல்ல நல்ல உரங்களை பயன்படுத்துங்க. நல்ல உரங்கள் தவறாமல் பயன்படுத்தணும். ஒரு முறை வச்சுட்டு ஒரு முறை வைக்காமல் போகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். செடிகளை நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளை அத்தனையும் நீங்கள் பழுதடையாமல் அப்படியே நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா செடிகளும் உங்களுக்கு நார்மலான அதே பூக்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அந்த பூக்களினுடைய ஈல்டு குறையாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பூக்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த பொட்டாசும் கடலக்கொட்டை புண்ணாக்கும் தயவு செய்து
மிக்ஸ் பண்ணி செடியின் உங்களால் முடிஞ்சால் தயவுசெய்து அந்த குழி பறித்து கூட நீங்கள் போட்டு விடலாம். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே கூட போட்டு விடலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் இது ரெண்டையும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக பூக்கள் வந்து கண்டிப்பாக பெருசாகும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ வரலனாலையும் கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக என்னால் நான் இதை பயன்படுத்தி எனக்கு வந்து பூக்கள் வந்து சரியாக வரல, நான் என்ன தான் பண்ணுறது ப்ரோ அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கண்டிப்பாக நம்ம அடுத்தது நம்ம செய்வோம். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன மருந்துகள் அடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லலாம். அப்படி இதில் சரி ஆகாத போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக சரியாகும். 100% ஷூராக சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக எந்த விதமான பயமும் தேவையில்லை. பூக்கள் கண்டிப்பாக நல்லா பெருசாகும். எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டை தர முடியும். ஓகே, ராஜ்குமார் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது முல்லைசஸ். நன்றி, வணக்கம்.